வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா குட் கேர்ள் இஸ் பேட் கேர்ள் அதுதான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஃபன்னா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க குட் கேர்ளா இல்ல பேட் கேர்ளான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போலாமா? போலாம் வாங்க. அம்மா 500 ரூபாய் கொடு. என்னது 500 ரூபாயா? அவ்வளவு காசு என்கிட்ட எதுடி? பால்கால கிட்ட காகரி கால கிட்ட சாக்கடை ஆளாங்க அவங்க கிட்ட லக்கிட்ட வேலை பேசி 1 ரூபாய் சேர்த்து வைக்கல. அதுதான் சாகுமோட ஆச்சுடா போல. என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்ல போடு. காசு எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அடியே அப்பனுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது நீ விட்டுடுறிய. எனக்குன்னு பிறந்திருக்குது பாரு. ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்குது, எனக்கு பிறந்ததா இப்படி இருக்குது. ஐயா அம்மா 500 இருந்தா கொடுமா. நானே காசு இல்லாம தான் தியா கரண்ட் பில் கூட கட்ட முடியாம உட்கார்ந்துருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருமா. இது எங்க போறா? அம்மா இந்த வாழைக்கு அப்பா எனக்கு காசு கொடுத்தாங்களே டாடி. அத்தை ஊர் போகும்போது காசு கொடுத்தாங்களே டாடி. பஸ் ஃபுல்லா சேர்த்து வச்சேம்மா. தியா உன்ன மாதிரி பொறுப்பான புள்ள எங்கேயுமே இல்ல தியா. நீ இவ்வளவு பொறுப்பா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நீ எப்பவுமே இப்படியேதான் இருக்கணும் சரியா? நீ இந்த காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். நீ இவ்வளவு பத்திரமா வச்சிருக்க. ரொம்ப நல்ல புள்ள நீ. இரு இரு நீ இப்படி அடிக்கிறல எங்க அப்பா கூப்பிட்டுறாரு. அம்மா நீ யார் வேணாலும் கூப்பிட்டு வா. இரு இரு நம்ம கூப்பிட்டாரு அப்ப இருக்கு உனக்கு. ஏமா வெளிய வாமா. யார் அது? என்னயா வேணும் உனக்கு? உன் பொண்ணு என் பொண்ணை போட்டு எப்படி அடிச்சிருக்கான்னு பாரு. ஒரு வம்பெல்லாம் கூட்டு வந்து தெருவில் அடிக்க வச்சிடறாளே இவள. அண்ணா குழந்தைங்க விளையாட்டுல பண்ணிருப்பாங்கண்ணா. என்னது வல்லாட்டுக்கா? வல்லாட்டுக்கு இப்படி அடிப்பாங்களா? உன்ன ஒழுங்கா சாரி சொல்ல சொல்லு. சாரி கேளு சாரி கேளு சாரி கேளு. சாரி அம்மா. பாட்டி யார என்ன பண்ணலான்னு அண்ணா. ஐயோ அப்பா ஐயோ யோ என்ன நின்னு பாத்துட்டு இருக்காயே. ஐயோ யாராவது பிடிங்களா? எனக்கு தெரியாதுப்பா. இனிமே இவங்க கூட மல்லாடு அப்ப இருக்கும். அப்பாடா அம்மா இல்ல இங்க. இல்லன்னா நம்ம செத்துட்டோம். ஏய் தியா தியா என்னம்மா இது? மூஞ்சி ஃபுல்லா அடிபட்டு இருக்கு. என்ன ஆச்சு? யாராவது நடிச்சாங்களா? அம்மா நான் கீழே விண்டமா. போய் சொல்லாம சொல்லு. அம்மா நான் இருக்கேன்ல. அப்படிலாம் இல்லம்மா, நான் உண்மைதான் சொல்லேன். இல்ல இல்ல சரி ஓகே வா. எப்படி அடிபட்டு இருக்கு என் புள்ளைக்கு. ஏண்டி நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். புக்க வச்சிட்டு இருக்கே தவிர படிக்க மாட்டேன்றீங்க. நான் படிக்க மாட்டேமா. பல படிக்கலாம். நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேன். காய்கறி கடை வச்சு விட்டுருவேன். அதை நடத்த கூட நீ லாய்க்கு கிடையாதுடி. அம்மா இப்பலாம் லிஸ்ட் தான் பண்றாங்க. அதுல நிறைய காசு வரும் வீடியோ போட்டா நான் அதுதான் பண்ணுவேன். என்னது காசா? அப்ப நானும் பண்றேன்டியா.
திவ்யா 4-5 மணி நேரமா படிச்சுட்டே இருக்கமா, கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடு, போய் விளையாடிட்டு வா. அம்மா நான் நல்லா படிக்கணுமா? இன்னும் கொஞ்ச நேரம்டா, நான் ஏன் படிச்சுட்டு வரேன், நீ போ. சரி ஓகே, உனக்கு என்ன பிடிக்கும்? ஜூஸ் பிடிக்கும்ல, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி எடுத்துட்டு வா. நீ நல்லா படி. ஏய், என்னடி பண்ற அந்த பொம்மைய வச்சு? என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு பர்த்டே பார்ட்டிமா, எனக்கு இது வரைக்கும் கிஃப்டே கொடுக்குறேன், நான் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கணுமா? அடா என் கிஞ்சி போடுறது பொம்மை இருக்குல்ல, அது கிஃப்ட் பண்ண போறேன். ராசாத்தி, இப்பதாண்டி என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு பெருமையா இருக்குது. பண்ணு பண்ணு. அம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிமா, நான் gift வாங்கிட்டு போனோமா. எந்த ஃப்ரெண்டுடி? அம்மா அடிக்கடி வீட்டுக்கு வருவாளே, பிரியாமா. ஓ அப்படியா? அவ இது வரைக்கும் உனக்கு gift கூட கொடுத்தது கிடையாதே. அவ கொடுக்க மாட்டாடா, அதுக்கு நம்மள கொடுக்காம இருக்க முடியுமாமா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, நீ சீக்கிரம் போய் கிளம்பி வரியா? நம்ம போய் வெளியில வாங்கிட்டு வந்துடலாம். சரிம்மா. சரி சீக்கிரம் போ. பைத்தியா மாதிரியா? அப்ப நான் எதெல்லாம் தூக்கிட்டு வரது? பாடு. ஐயோ ஏலியா, நீ எங்க போற? கடைக்கு போயிட்டு வரேன். இதுதான் என் அம்மா. ஆமா, எங்க ஆளுன்னு எனக்கு தெரியல. தெரியாதா? உன்னை 9 மாசம் வயித்துல வச்சு பெத்தனே உனக்கு, ஆனா எனக்கு யாருன்னே தெரியாது. உனக்கு ஸ்கூல்ல பென்சில் வேணும், நோட்டு வேணும்னு வந்து என்கிட்ட காசு கேட்பியே, ஆனா நான் உனக்கு யாருன்னே தெரியாது. எப்பவுமே பிக்னிக்கு போகும்போது என்கிட்ட வந்து தானே காசு வாங்கிட்டு போவேன், ஆனா உனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது. இப்ப டூர் போகும்போது காசு என்கிட்ட தானே வாங்கணும், நான் தான் உனக்கு யாருன்னே தெரியாத. நான் ஏன் கொடுக்க போறேன் உனக்கு? ஐயோ, காசு கொடுக்காம எண்டாடமா. இப்ப சொல்லு நான் யாருன்னு. ஏமா என் அம்மா காட்டட்ட கும்பிடி. வாடி ஓடிலாம், பைத்தியம் போல. ஏஞ்சிரு, நீ பேடுன்னா நான் உனக்கு டேடுடி. வா.